செய்தியினுடைய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, விசுவாசத்திலிருந்து வருகை வரை. இயேசுவை நான் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்ட நாள்ல இருந்து வருகை வரைக்கும் நான் என்ன செய்ய வேண்டும்? நம்ம விசுவாசிச்சதுனாலதான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா இந்த சபையில வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். ஆமென். உண்மையா உண்மை இல்லையா? இயேசு ரட்சகர் நம்பினதுனாலதான் சபையில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அவருக்கு பயப்படுற பயம் இருக்கிறதுனாலதான் சபையில வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். விசுவாசத்திலிருந்து வருகை வரைக்கும் நீயும் நானும் நான் என்ன செய்ய வேண்டும்? எழுதிக்கு போற உன் பேரை வச்சு எழுதிப்பியோ இல்ல நீ எழுதிப்பியோ, ஆனா என்ன பண்ணோம்? நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில நம்ம தேவ வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். பாத்தீங்கன்னா 1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரம் அல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. நீங்க இன்னைக்கு நடக்கிற சம்பவத்தை இன்னைக்கு பாத்தீங்கன்னா பவுல் தன்னுடைய தெசலோனிக்கியா சபைக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு எழுத வேண்டியதில்லை, நீ எல்லாவற்றையும் கற்று தேறினவனா இருக்கிறார். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ரட்சிப்பின் அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுங்க. அந்த ஸ்ட்ராங்கான அஸ்திபாரம் என்ன ஆச்சு அப்படின்னா, எவ்வளவு போராட்டம் பிரச்சனை நெருக்கம் வந்தாலும் அவங்க இடறி போகவே இல்லை. இன்னைக்கு ரட்சிப்பினுடைய அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இல்லாததுனாலதான் சபையில என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா பிரசங்கித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை சமயமாயிடுச்சு, அதை கேட்ட தகுதி உனக்கு வேணும்னு சொல்லிட்டு பிரசங்கித்து கொண்டிருக்கிறோம். பவுல் பார்க்கிறோம் இந்த தெசலோனிக்கா பட்டணத்துக்கு எழுதுகிறார், நான் என்ன பண்ண வரப்போற காலத்தை குறிச்சு உனக்கு சொல்ல தேவையில்ல, நீ அந்த வழியிலே நடந்து கொண்டு வருகிறாய் என்று சொல்றார். அப்படி தெசலோனிக்கா பட்டணம் எப்படி நடந்தாங்க? அவங்க வருகைக்கான ஆயத்தம் அவங்களுக்குள்ள எப்படி காணப்பட்டது? அததான் நம்ம பார்க்க போறோம். தெசலோனிக்கா சபையை போல நீயும் நானும் வாழும் போது அவர் வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்ம இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ஒரே ஒரு நோக்கம், அவர் வரும்போது அவரோடு கூட போவதற்காக தான். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அதுக்குதான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா புயல் போராட்டம் பிரச்சனை எல்லாம் அடக்குறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ள ஆண்டவர். அவர் எல்லாவற்றையும் சரி செய்வார். ஆனா பரலோகம் என்கிற ஒரு வாசலுக்கு நம்ம போக வேண்டுமானால் நாம் சரி செய்ய வேண்டிய காரியத்தை நாம் சரி செய்யும் போது இந்த தெசலோனிக்கா சபையை குறிச்சு பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு, நான் உனக்கு முன்னமே சொல்லியிருக்கிறேன், நான் மறுபடியும் உனக்கு சொல்ல தேவையில்லை, நீ அதன் வழியில நடக்கிற. அந்த ஊழியக்காரர் அந்த சபையின் மேல அவ்வளவு ஒரு நம்பிக்கை வைத்து சொல்லுகிறார். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவர் நம்பிக்கை வைக்க காரணம் என்ன? அந்த ஜனங்க என்ன செஞ்சாங்க? அததான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும் அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனி வரும் கோபாக்கினின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருகிறதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறீர்களா என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. பவுல் தெசலோனிக்கா பட்டணத்துக்கு அந்த சபைக்கு சொல்றாரு, அவர் அழகா சொல்றார், ஜீவனுள்ள தேவனுக்காக விக்கிரகத்தை விட்டு மனம் திரும்பின கூட்டம் நீன்னு சொல்றார். அடுத்தது சொல்றாரு, மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்துவுக்காக, அவர் வருகைக்காக, அவருடைய வார்த்தைக்காக, அவர் முகத்தை பார்ப்பதற்காக ஆயத்தமாய் காத்திருக்கிற கூட்டம் தான் தெசலோனிக்கேய கூட்டம், தெசலோனிக்கேய சபையாய் காணப்படுகிறது. அவர் தன்னுடைய விசுவாசிகளை குறித்து ஒரு ஆணித்தரமா எழுதுறார். அவர் சொல்றாரு, நீங்க விக்கிரகத்தை விட்டு மெய்யான தெய்வத்தை பின்பற்றி ஊழியம் செய்ய வந்த கூட்டம், அவருக்காக ஆயத்தமாய் காத்து கொண்டிருக்கிற கூட்டம் என்று சொல்லுகிறார். நான் ஆண்டவர் வருகையில காணப்பட வேண்டுமானால் தேவனிடத்திலே திரும்ப வேண்டும். பழைய வாழ்க்கையை விட்டுட்டு நான் கர்த்தர்கிட்ட வரணுங்க. இன்னைக்கு நிறைய பேர் பழைய வாணி பாத்தீங்கன்னா
ரட்சிக்கப்பட்டுட்டா நம்ம பொட்டு எடுத்துட்டா, நகை எடுத்துட்டா, பைபிளை தூக்கிட்டா நம்ம என்ன பண்ணிடுவோம்? பரலோகம் போயிட மாட்டேங்க. பைபிள்ல சொல்லப்படுது பழைய வாழ்க்கை, ஜென்ம குணம், இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வரும்போதுதான் அவருடைய வருகையிலே நீ நானும் காணப்பட முடியும். ஆமென். நான் முன்னாடி கெட்ட வார்த்தை பேசிட்டு இருந்தேன், ரட்சிக்கப்பட்டு கெட்ட வார்த்தை பேசணும் அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் இல்லை தேவ பிள்ளைய. நான் முன்னாடி தப்பா நடந்துட்டு இருந்தேன், ஆனா நான் சபைக்கு வரேன், திருவிருந்து எடுக்கிறேன், நான் வெள்ளை துணி போறேன், எல்லாமே செய்யறேன். ஆனா இன்னும் அந்த தப்பான வாழ்க்கையை நான் விடாத இருந்தேன்னா என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது? அவர் வருகையிலே காணப்பட முடியாது. அல்லேலூயா. நான் முன்னாடி வாழ்ந்த நான் என்ன பண்ண? அடுத்தவங்களை ஏமாத்தினேன், பொய் பேசினேன், அடுத்தவங்களை வஞ்சித்தேன், குறை சொன்னேன், அநியாயமா பேசினேன், அநியாயமா வட்டிக்கு விட்டேன். அதெல்லாம் ரட்சிக்கப்பட்ட பின்பும் நான் செய்வேன். ஆனால் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான கனி இல்லை என்றால் வேதம் சொல்லப்பட்டது கடைசி நாட்களிலே தூற்று கூட அவர் கையில் இருக்கும், பதரெல்லாம் காணாம போயிடும். வேதம் சொல்லப்பட்டிருக்குது தானியம் மட்டும் தான் நிற்கும். யோவான் சனகதை பிரசங்கமாய் சொல்லுகிறார். இன்னைக்கு அதை தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு கிறிஸ்துவன் ஆண்டவருடைய வருகையிலே காணப்பட வேண்டுமானால் அவன் மனம் திரும்ப வேண்டும். பழைய வாழ்க்கையை விட்டுட்டு திருமணம், பழைய வாழ்க்கையை விட்டு திருமணம். நிறைய கிறிஸ்தவர்களுக்கு நான் உங்களை சொல்லல, வேதம் சொல்லப்பட்டு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா துணிகர். திருவிருந்து எடுத்துடலாம், நம்ம மன்னிப்பு கேட்டா மன்னிப்பார். ஆண்டவர் ஒரு காலகட்டம் வைத்திருக்கிறார். அந்த காலகட்டத்துக்குள்ள நீ நான் என்ன ஆயிடணும்? மனம் திருமணம் தேவ பிள்ளையே. ஆண்டவர் நம்மளை அழிச்சிட்டாருன்னா, ஆண்டவர் நம்மளை ரட்சித்துட்டாரு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா பழைய வாழ்க்கையை விட்டுணும். பழைய வாழ்க்கைய விட்டுணும். நான் முன்னாடி சண்டைக்காரியா இருந்த 10 பேர் என்னை பார்த்து பயப்படுவாங்கன்னா ரட்சிக்கப்பட்ட பின்பு நீ 10 பேருக்கு சுவிசேஷம் சொல்றவனா மாறணும். ஒரு ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முன்னாடி யாருக்கும் நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன், நான் என்ன பண்ண மாட்டேன், ஒரு பொருள் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரட்சிக்கப்பட்ட பின்னாடி என்ன பண்ணனா அநேகருக்கு கொடுக்கிறவனாய் நீ மாற வேண்டும். பழைய வாழ்க்கையை விட்டு திரும்புகிறதை குறித்து பவுல் சொல்லுகிறார். இவங்க பழைய வாழ்க்கையை விட்டு திரும்பி விக்கிரகத்தை விட்டு திரும்பினதுனாலே இவர் சொல்றாரு அவர் வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு. அருமையான தேவனுடைய பிள்ளை, இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். நம்முடைய வாழ்க்கையில விக்கிரகம்னா நம்ம நினைக்கலாம், நான் சிலை கட்ட போய் இன்ன வரைக்கும் வணங்கினதே கிடையாது, வணங்கினதே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் என்ன பண்ண மாட்டேன், கற்பூரம் கொளுத்தின பொருளை சாப்பிட்டதே கிடையாது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இதை விட வேதம் தெளிவா சொல்லுகிறது, ஆண்டவரை விட நீ எதை முக்கியத்துவம் வைக்கிறியோ அது தேவனுக்கு முன்னாடி விக்கிரகம். அது உன் வேலையா இருக்கட்டும், உன் பிள்ளைகளா இருக்கட்டும், உன் புருஷனா இருக்கட்டும், உன் மனைவியா இருக்கட்டும், உன் வீடா இருக்கட்டும், உன் நிலமா இருக்கட்டும், எதை ஆண்டவரை விட நீ முன் வைக்கிறியோ அது விக்கிரகம் தேவனுக்கு முன்னாடி. அதுல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னு விழுந்து போக கூடாதுங்க. அதான் பவுல் சொல்றாரு, ஜீவனுள்ள தெய்வத்துக்காக விக்கிரகத்தை விட்டுட்டு வந்தீங்க, ஊழியம் செஞ்சீங்க. ஆனா ஊழியம் செய்யறதோடு மட்டும் இல்ல, உயிர் தெழுந்த இயேசுவை நீங்க விசுவாசிச்சீங்க. விசுவாசிச்சது மட்டுமல்ல, அவர் வருகைக்காக இன்ன வரைக்கும் நீங்க காத்து கொண்டிருக்கிறீங்க. அதுதான் அவர் சொல்றார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவரோடு போக நீங்கள் விரும்ப ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரே ஒன்று செய்ய வேண்டும். என்னன்னா பழைய வாழ்க்கையை விட்டு திரும்பணும். நம்மள அடிக்கடி செக் பண்ணி பார்க்கணும். உபவாசம் இருந்து ஒரு வேளையாவது உபவாசம் இருந்து நம்மள செக் பண்ணோம். நான் முன்னாடி இருந்த மாதிரியே இருக்கிறேன்னா, நான் மாறிட்டேனா, நம்மள செக் பண்ணி நம்மளே தான் பார்க்கணும். கொரிந்தியர்ல சொல்லப்பட்டிருக்குது, தன்னைத்தானே நிதானித்து பார்க்கிறவன் என்ன பண்ண மாட்டான், நியாயம் தீர்க்கப்பட மாட்டான். அல்லேலூயா. நான் மாசம் என்னை நான் ஆராய்ந்து, வாரம் என்னை நான் ஆராய்ந்து பார்க்கும் போது நியாய தீர்ப்பை நான் என்ன பண்றேன், தள்ளி வைத்து நித்தியத்துக்கு போகிற வழிக்கு நான் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. பைபிள்ல ஒரு மனுஷன் உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரம் 20, 21வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடு, அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றார். அதற்கு அவர் போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றார். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். ஒரு ஆமென் சொல்லிடுங்களே. இங்க
அழகாய் சொல்லப்பட்டது. எலிசா என்கிற ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரனை குறித்து சொல்லப்பட்டது. அவன் என்ன பண்ணிட்டு இருந்தானா, ஏர்மாடு ஓடிட்டு இருந்தானா, ஏர்மாடு ஓட்டிக்கிட்டு இருந்தானா. அப்போ எலியா கிட்ட கர்த்தர் பேசுறாரு, உன் ஸ்தானத்திலே எலியாவை என்ன பண்ணு, நீ என்ன பண்ணு, தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணு. இவர் போனாரு, ஏர் ஓட்டிட்டு இருக்கிறவன் மேல அவருடைய சால்வையை போட்டு கர்த்தர் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறான்னு சொன்னார். அவர் சொல்றாரு, என் தகப்பனுக்கும் தாயை முத்தம் செஞ்சுட்டு உத்தரவு வர்றதுக்கு எனக்கு உத்தரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, நீ போயிட்டு வா, ஆனா உன்னை கர்த்தர் தொட்டதையும் கர்த்தர் உன்னை அபிஷேகித்ததையும் கர்த்தர் உன்னை அழைத்ததையும் மறக்காது அப்படின்னு சொல்லிட்டார். இவர் என்ன பண்ணாரு, அவங்க அப்பா அம்மா கிட்ட உத்தரவு கேட்டுட்டு வந்துட்டார். வந்து வர்றதுக்கு முன்னாடி எலிசா செஞ்சதை நீயே நானும் செய்யணும் தேவ பிள்ளையும். ஆண்டவர் என்னை கூப்பிடுறார், ஆண்டவர் உன்னை ரட்சிக்கிறார், ஆண்டவர் உனக்கு ஒரு விசேஷத்த ஊழியத்தை கொடுக்க போகிறார், விசேஷத்த ஒரு அழைப்பு வச்சிருக்கிறார்னா பழச விட்டுணும். அவன் என்ன பண்ணா, அவன் ஓட்டி இருந்த ஏர்மாட அடிச்சு சமைச்சு என்ன பண்ணிட்டான் அப்படின்னா ஜனங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டான். இனி என்ன பண்ண மாட்டான், அந்த ஏர்மாட அவன் திரும்பி பார்க்க கூடாது என்பதை பழச விட்டுட்டு வரான். வந்ததுனால வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா எலிசாவை குறிச்சு பைபிள் சொல்லப்பட்டிருக்குது. அவர் 2 ராஜாக்கள் அழகா போட்டிருக்க 2வது அதிகாரத்துல அங்க இருக்கிற தீர்க்கதரிசன் புத்திரெல்லாம் சொல்றாங்க, உன் எஜமானன் உன் ஆண்டவன் எடுத்து கொள்ளப்பட போறாரு, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவன் சொல்றான், சும்மா இருங்க, எனக்கு எல்லாம் தெரியும்ன்றான். அவர் பெத்தேல் போனார், எரிகோ போனார், யோர்தான் போனார். எல்லா இடத்துக்கும் போகும்போது அழகா எல்லாரும் அவனை பார்த்து பார்த்து சொல்றாங்க, ஒரு நாள் கூட நான் பழைய வாழ்க்கையை விட்டுட்டேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணல, திரும்பி பார்க்கவே இல்லைங்க. அவனுக்கு பாத்தீங்கன்னா பள்ளம் வந்தது, மேடு வந்தது. ஏற்கனவே நான் இதை குறிச்சு உங்களுக்கு பிரசங்கிச்சிருப்பேன். நீங்க பாத்தீங்கன்னா அவன் மேட்டான பகுதியில இருந்து கீழே வந்தான். நம்ம வாழ்க்கையில கூட நல்லான ஒரு இடத்துல இருப்போம், மறுபடியும் கீழே வருவோம். ஆனா கீழேயே கடவுள் நம்மளை விட மாட்டார், மறுபடியும் தூக்கி எடுத்துருவார். அல்லேலூயா. மறுபடியும் மேல வந்தான், மேல வந்தவன் மறுபடியும் கீழே வந்தான். பைபிள்ல சொல்லப்பட்டது, ஒரு நாள் கூட பழைய வாழ்க்கையை எலிசா திரும்பியே பார்க்கலங்க. அததான் கடவுள் உங்களுக்கு சொல்றாரு, பழைய வாழ்க்கையை என்னைக்குமே திரும்பி பார்க்காத. வாழ்க்கையில உயர்வு, பள்ளம், மேடு எல்லாம் நம்ம வாழ்க்கையில வரும். ஆனா ஒரு நாள் கூட பழைய வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்க்கவே கூடாது. எலிசா பார்க்காதனால எலியா செய்ததை விட ரெட்டிப்பான ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஊழியத்தை அவன் செய்தான், ஊழியத்தை செஞ்சான். ஒருத்தன் எப்போ அவனுடைய வாழ்க்கையில பழைய வாழ்க்கையை சாகடிக்கிறானோ, அவனுடைய முகத்துல, அவன் கண்ணுல, அவன் நாவுல, அவன் இருதயத்துல, அவன் நரம்புல, அவன் தசையில எல்லாத்துலயும் அபிஷேகம் இருக்கும். அல்லேலூயா. எல்லாத்துலயும் இருக்கும். எலிசாவுக்குள்ள இருந்துச்சுங்க. அவன் செத்து போனாலும் அவன் எலும்புல அபிஷேகம் இருந்தது. இன்னைக்கு ஆண்டவர் அதுதான் சொல்றார், பழைய வாழ்க்கை விட்டுட்டு ஆண்டவர் வருகைக்காக காத்து கொண்டிரு. இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாம் நமக்கு நிரந்தரம் இல்ல தேவ பிள்ளையே. நமக்கு தாய் வீடு பரலோகம். அந்த பரலோகத்துக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தமாகணும். அதனால நீ என்ன பண்ணாத, பணம் சம்பாதிக்காத, வீடு கட்டாத, பொருள் எடுக்காத, நான் உனக்கு சொல்லல. இதை விட மேலான பரலோகம் ஒண்ணு இருக்குது. அதற்காக நீயே நானும் ஆயத்தமாய் கொண்டே இருக்கணும். அவர் எப்ப வருவார் நமக்கு தெரியாது. நமக்குள்ள பழைய வாழ்க்கையை விட்டுட்டு புதிய வாழ்க்கைக்கு வரும்போது ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எலிசாவை போல பழைய வாழ்க்கையை விட்டுட்டு புதுசா வாழும்போது கர்த்தர் நம்ம மேல வச்ச தேவ திட்டத்தை நிறைவேற்றுவா. நம்ம எப்பயுமே சொல்ல, ஆண்டவரே உலக பெருமைலாம் நான் விட்டுனையா, உமக்காக வாழ கற்றுத்தாங்க. அது நம்மளால முடியாதுங்க. நம்ம கேட்க கேட்க கடவுள் நம்மளுக்கு நடத்தி கொடுப்பான். அல்லேலூயா சொல்லிடுங்களேன். அல்லேலூயா. பாடலாமா இந்த பாட்டை? உலக பெருமை இன்பமெல்லாம் உமக்காய் இழந்தேனையா, உம்மை பிரிக்கும் பாவங்களை இனிமேல் வெறுத்தேனையா. எல்லாம் சொல்லமா, உலக பெருமை இன்பமெல்லாம் உமக்காய் இழந்தேனையா, உம்மை பிரிக்கும் பாவங்களை இனிமேல் வெறுத்தேனையா, உம் சித்தம் நிறைவேற்றுவே, உமக்காய் வாழ்ந்திடுவே. எல்லாம் சொல்லுங்க, உங்க சித்தம் நிறைவேற்றுவேன். எல்லாம் சொல்லணும் இயேசுவை பார்த்துட்டு. உமக்காய் வாழ்ந்திடுவே. சோத்ர 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 சோத்ர
இழக்கணுங்க. ஆண்டவருக்காக இழக்கிறத ரெட்டிப்பா கடவுள் நம்மளுக்கு கொடுப்பாரு. அடுத்தது இரண்டாவது, இந்த தெசலோனிக்கா சபையை குறித்து பவுல் சொல்லுகிற இன்னொரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையா இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்கள் ஆனபடியாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்து சகோதரரே நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாயிருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சிகள், தேவனும் சாட்சி என்றார். 7வது வசனம் வாசிமா. 7, உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோ பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியா இருந்தோம். போதுங்க. 2வது பராமரிப்பு கரிசனை. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு தாய் இருப்பா அப்படின்னா பிறந்த பிள்ளைய கரிசனையா இருப்பா. நைட்டு என்ன பண்ணுவா, அந்த குழந்தை தூங்குனா கூட தட்டி அந்த குழந்தைக்கு பால் கொடுப்பா. குழந்தை நாவு வறண்டுமோ என்ன பண்ணுவாங்கன்னு பால் கொடுத்துக்கிட்டே இருப்பா. இப்படி 1 மணி நேரத்துக்கு 1/2 மணி நேரத்துக்கு அந்த பிள்ளை மேல பாத்தீங்கன்னா தாயானவள் இரவும் பகலும் தூங்காம அந்த பிள்ளை மேலேயே கரிசனையா இருப்பா. அத குறிச்சுதான் சொல்றாரு, நான் அது மாதிரி உங்களை பெற்றெடுப்பதற்காக, நீங்கள் உங்களை ரட்சிப்பதற்காக, உங்களை கடவுளிடம் சேர்ப்பதற்காக ஒரு தாயா இருந்து நான் கர்ப்ப வேதனை பட்டேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மள பவுல் சொல்லுகிறார், இயேசு சிலுவையிலே கிட்டத்தட்ட 6 மணி நேரம் கர்ப்ப வேதனைப்பட்டு உன்னை பாவத்தின் பிடியிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, வியாதியின் பிடியிலிருந்து, விக்கிரக பிடியிலிருந்து, அறியாமல் பிடியிலிருந்து உன்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார். கர்ப்ப வேதனைப்பட்டு பவுல் அழகா சொல்றாரு, நான் உங்க மேல கரிசனையா இருக்கிறேன், பாசமா இருக்கிறேன். இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களே, நீங்க இங்க வந்து உட்கார்றதுக்கு யாரோ ஒருத்தவங்க உங்களுக்காக முழங்கால் படியிட்டு ஜெபிச்சிருக்கிறாங்க. அதனாலதான் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். ஒருவேளை உன் தாயா இருக்கலாம், இல்லைன்னா உன் பக்கத்து வீட்டுக்காரா இருக்கலாம், இல்லைன்னா உன் ஊர் மக்களா இருக்கலாம், இல்லைன்னா உன் ஊழியக்காரனா இருக்கலாம். யாரோ உனக்காக கர்ப்ப வேதனை பட்டு ஜெபிச்சிருக்கிறாங்க. அதனாலதான் இந்த இடத்துல வந்து உன்னால உட்கார்ந்து இருக்க முடியுது. தேவ பிள்ளைய யாரோ உனக்காக ஜெபிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இவர் ரொம்ப தெளிவா சொல்றார், நான் பட்ட பிரயாசம், நான் உங்களுக்காக கர்ப்ப வேதனை பட்ட காரியம், உங்களை ஆண்டவர்கிட்ட சேர்க்கறதுக்காக நான் இரவும் பகலும் ஊழியம் செஞ்சது எல்லாத்தையும் நீங்க பாக்குறீங்களே, நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. ஆண்டவர் பாத்தீங்கன்னா பவுல் அந்த ஜனங்க மேல கரிசனையா இருக்கிறாரு. அவர் அவங்க கிட்ட எதிர்பார்க்கிறாரு, நான் எப்படி கரிசனையா இருந்தேனோ அதே மாதிரி அழிந்து போகிற ஜனங்களுக்காய் நீ ஆத்துமா பாரமுள்ள கரிசனை உள்ளவனாய் மாற வேண்டும் என்பதை பவுல் தெசலோனிக்கேவுக்கு திட்டம் தெளிவுமாய் தெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு அதுதான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு உனக்காக முழங்கால் படியிட்ட ஒரு மனுஷன் இருக்கிறாங்க, ஒரு மனுஷன் இருக்கிறாங்க. அதனாலதான் இங்க சபையில வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். நீ உனக்காக யாரோ ஒருத்தவங்க ஜெபிச்சு இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என் தெரு ரட்சிக்கப்படணும், என் ஊர் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஒரு சிலர்லாம் பிள்ளைங்க சபைக்கே வரமாட்டாங்க. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்காக திறப்பில நின்று இருப்பா. இன்னைக்கு அந்த தாயுடைய கண்ணீர் இன்னைக்கு உன்னை சபையில கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறது. இன்னைக்கு அந்த கண்ணீர் உன்னை சபையில கொண்டு வந்து சேர்க்குமானால் இன்னைக்கு எத்தனையோ பேர் உன் கண்ணுக்கு முன்னாடி உன் ரத்த சம்பந்தவங்க நரகத்துக்கு நேரா போறாங்களே. இன்னைக்கு உன் தெருல இருக்கிறவங்க நரகத்துக்கு நேரா போறாங்களே, உன் ஊர்ல இருக்கிறவங்க நரகத்துக்கு நேராய் போறாங்களே, அவங்களுக்காக நீயும் கர்ப்ப வேதனை பட வேண்டும் என்பதை பவுல் உனக்கும் எனக்கு இன்னைக்கு சொல்லி தரார்.
ஆத்துமா பாரம் உள்ளவனை கர்த்தர் தன்னுடைய ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. சுயநலம் உள்ளவனை என்னைக்குமே கடவுள் சேர்த்துக்க மாட்டாருங்க. நான் நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதும், என் மனைவி நல்லா இருந்தா போதும், என் பிள்ளைங்க நல்லா இருந்தா போதும், யார் என்ன கெட்டு போனா எனக்கு என்னன்றவன் கிறிஸ்துவன் அல்ல. கிறிஸ்துவன் என்பது அவன் பாத்தீங்கன்னா சுயநலம் இல்லாதவனா இருக்க வேண்டும். சுயநலம் இருக்கக்கூடாது. அடுத்தவனுக்காக பாரப்படணும். நம்ம அடுத்தவனுக்காக. நம்ம தெருவுல எத்தனையோ பேர் பின்மாற்றத்துல இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அறியாமலே மூட பழக்கத்துல பேசாத பாத்தீங்கன்னா கிரியை செய்யாத காரியத்தை வணங்கிட்டு இருக்கிறாங்க. கிரியை செய்யாத தெய்வத்தை வணங்கிட்டு இருக்காங்க. நம்ம தேவன் பெரியவராய் இருக்கிறாரே, அந்த தெய்வத்தை குறித்து நீ சொல்றியா? நீ பாரப்படுறியா? நீ கர்ப்ப வேதனைப்படுகிறாயா? நீ கர்ப்ப வேதனை படுறியா? நீ கர்ப்ப வேதனையோடு கூட ஜெபிக்கிற, ஒரு வலியோடு கூட நீ ஜெபிக்கிறியா? வலியோடு கூட ஜெபிக்கிறீங்களா? அந்த வலியோடு ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் என் கூட போன வாரத்துல ஒரு வார்த்தை பேசினா, ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இந்த வாக்குத்தத்தத்துக்காக பேசவே இல்லை. அப்படி உட்கார்ந்துட்டு ஆண்டவரே நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை சொன்னா, மிகுந்த கிருபையோட உனக்கு இறங்குவேன்னு சொல்லிட்டு, மிகுந்த கிருபையுடன் அந்த வார்த்தையை எடுத்து நான் படிச்ச போது, இந்த புலம்பலின் புத்தகத்தை ஃபுல்லா படிச்சேன். எல்லாத்தையும் படிக்கும் போது அதுல பாத்தீங்கன்னா புலம்பலின் புத்தகத்துல எரேமியா தீர்க்கதரிசி கர்ப்ப வேதனை படுறார். அவரு எரேமியாவின் புத்தகத்துல அந்த ஜனங்களை குறிச்சு சொல்றா, நீ சரியா போறேமா, நீ 70 வருஷம் பாபிலோனுக்கு அடிமையா போறேமா, நம்ம ஆலயத்துல இருக்கிற ஒரு கல் இல்லாத அளவுக்கு என்ன பண்ண போறான், அவன் இடிச்சு போட்டு போறாமா, எல்லா பொருளையும் அவன் கொண்டு போறான். இப்படி எல்லாம் அவரு தீர்க்க தரிசனம் ஒருத்தா யாருமே கேட்கல. ஆனா அவரு கண்ணு முன்னாடியே தன் பிள்ளைகள் சிறையா போறத பார்த்து அவர் கர்ப்ப வேதனைப்படுகிறார், கண்ணீர் விடுறார். அவர் சொல்றாரு, என் ஜனம் படுகிற வேதனை என்னால பார்க்க முடியல. இரக்கமுள்ள ஸ்திரீங்க என்ன பண்ணாங்களாம், தான் பிள்ளையை வெட்டி சமைக்க கொடுத்தாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு கொடுமை நிலை அந்த தேசத்துல நடக்குது. எரேமியா சொல்லுகிறான், என் கண்கள் கண்ணீரும் என் தலை தண்ணீருமா இருந்தால் நலமா இருக்குமே, என் ஜனத்துக்கா நான் கர்ப்ப வேதனை படுகிறேன்னு சொல்லிட்டு அவன் அந்த ஜனங்கள் படுகிற வேதனையை பார்த்து சொல்றான், என்னால ஒண்ணும் செய்ய முடியாது, எழுந்துரு, நடு ஜாமத்துல இருந்து திறப்புல நில்லு என்று சொல்லுகிறான். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு திறப்புல நிற்கிற ஆட்களை கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். தேசத்துக்காய் ஜெபிக்கிறேன், உன் தெருவுக்காக ஜெபிக்கிறேன், உன் சொந்த பந்தத்துக்காக ஜெபிக்கிறேன், உன் ரத்த சம்பந்தத்துக்காய் ஜெபிக்கிறேன். மனுஷனை கர்த்தர் தேடிக்கிட்டு இருக்கிறார், தேடுறார் ஆண்டவர். உன் சொந்தத்துல எத்தனை பேர் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க? நம்ம சொந்தத்துல எத்தனை பேர் ரட்சிக்கப்படாம இருக்காங்க? அவங்களுக்காக நம்ம திறப்புல நிக்கிறோமா? அவங்களுக்காக உபவாசம் விட்டு ஜெபிக்கிறோமா? நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே என் பிள்ளை நல்லா இருக்கணும், நான் வீடு கட்டணும், நான் நல்ல வேலைக்கு போகணும், நான் நல்லா சாப்பிடணும், நல்லா சுகமா இருக்கணும் ஜெபம் பண்றியே, உன் குடும்பம் நரகத்துக்கு போதே, அதை குறித்து உனக்கு ஒரு நாளாவது கவலை இருந்திருக்குதா? இன்னைக்கு கரிசனை உள்ளவளா நீயே நானும் மாறணும். கரிசனை இருக்கணும். உன் கூட பிறந்தவன் நரகத்துக்கு போறானே, அதை குறிச்சு உனக்கு பாரம் இல்லையா? இன்னைக்கு உன் கூட பிறந்தவன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாவத்துல கிடக்கிறான், அதை குறிச்சு உங்களுக்கு பாரம் இல்லையா? கரிசனை உள்ளவர்களா நீ நானும் மாறணும். தேவ பிள்ளையே, நீங்க நினைக்கிறீங்க உலகத்துல வாடுறோம் ஏதோ போறோம் அப்படின்னு வேதம் சொல்லப்பட்டிருக்குது. நரகம் ரொம்ப கொடுமையான இடம். அங்க நம்ம விரோதி கூட போக கூடாதுங்க. நம்ம விரோதி கூட போக கூடாது அந்த இடத்துல. அவ்வளவு கொடுமையான இடத்துல உன் சொந்த பந்தம் போனா, செத்து போயிட்டா உட்கார்ந்துட்டு ஒரு நாள் முள்ளா கண்ணீர் வடிக்கிறது வாழ்க்கை இல்ல. செத்து போயிட்டு உங்க திரும்ப வரவே முடியாது. நம்ம தான் அந்த இடத்துக்கு போனோம். ஆனா சாகிறதுக்கு முன்னாடி மரணத்தை ஒப்புவிக்கப்பட்டவர்களை விடுவிக்க கூடுமானால் விடுவி என்று நீதிமொழிகளை சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெபிச்ச அப்படின்னா கர்த்தர் மனமிறங்கி உன் சொந்த பந்தங்களை, உன்னுடைய ரத்த சொந்த உறவை கர்த்தர் ரட்சிப்பா. அதுதான் கேட்கிறார் பவுல். சொல்றாரு, நான் உனக்காக கர்ப்ப வேதனை பட்டல. ஒரு தாய் எப்படி பால் கொடுத்தாலோ, நீ எப்பெல்லாம் சோர்ந்து போற, எப்பெல்லாம் நான் உனக்கு வசனத்தை கொடுத்தேன் இல்லையா, நான் ஒரு தாய் போல தேற்றன அல்லவா, நீ இந்த உருவாக்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். இன்னைக்கு பின்மாற்றத்துல கிடக்கிற ஜனங்க, ரட்சிப்பில இழந்து போயிருக்கிற ஜனங்க, விக்கிரகத்துல கிடக்கிற ஜனங்களுக்கு நீ என்ன பண்ண, கர்ப்ப வேதனை படணும்னு கர்த்தர் சொல்ற. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பைபிள்ல ரொம்ப அழகா மோசேவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா, வாசிங்க யாத்திராகமம் புத்தகம் 32:33. கர்த்தர் மோசேயை நோக்கி, அப்பொழுது கர்த்தர் மோசேவை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். இப்ப 2 வாசிமா. ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். நீங்க இந்த 32, 33 ஒரு காரியத்தை சொல்லுது. மோசே
இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செஞ்சுட்டா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் மலை மேல இருந்து வரலாங்கட்டி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, விக்கிரகத்தை பாத்தீங்கன்னா ஒரு கன்று குட்டிய வணங்கிட்டு என்ன பண்றாங்க, கர்த்தருக்கு ஆராதனை பண்டிகைன்னு சொன்னாங்க. இத பார்த்து தேவனுக்கு கோவம் வந்துடுச்சு. நீங்க 32ஆம் அதிகாரத்துல நீங்க முன்னாடி படிச்சீங்கன்னா ஆண்டு சொல்லுவாரு, என்னை விட்டுடு, இவங்கெல்லாம் நான் அழிச்சிடுறேன், உன்னை கொண்டு ஒரு பெரிய ஜாதியை இந்த தேசத்துல உண்டாக்குறேன்னு சொன்னாங்க. நம்மள என்ன சொல்லியிருப்போம், ஆண்டவரை அழிச்சிடுங்க, அழிச்சிட்டு என்னை கொண்டு ஒரு பெரிய ஜாதியை உண்டாக்குங்கன்னு சொல்லிட்டு. ஆனா மோசே எப்படி ஒரு தாய் தகப்பனா இருக்கிறான் பாருங்க. அந்த ஜனங்களை அழிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அழிக்கணும்னு ஆண்டவர் திரும்ப அழைச்ச போது அவன் சொல்றான், ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போட இவங்களை மன்னிச்சா நீங்க மன்னிங்க, மன்னிக்கலன்னா என் பேரை ஜீவ புஸ்தகத்துல இருந்து பாருங்க. தன் ஜீவனையே பணையம் வைக்கிறான். நம்முடைய குடும்பத்துக்காக நம்முடைய பாத்தீங்கன்னா நேரத்தை பணையம் வச்சு ஜெபிக்கணும், ஜீவனை பணையம் வச்சு ஜெபிக்கணும். பைபிள்ல போட்டிருக்குது, உன் ஜீவனுக்கு ஈடா கர்த்தர் ஜனத்தை கொடுப்பார். ஆமென். உன் ஜீவனுக்கு ஈடா ஜனத்தை கொடுப்பார் கடவுள். மோசே பாருங்க, ஆண்டவருக்கு முன்னாடி நிக்கிறான். நம்ம ரட்சிக்கப்படாத இருக்கிற பிள்ளைகளுக்காக, உன் சொந்த பந்தத்துக்காக, உன் ரத்த சம்பந்த உறவுக்காக உன் ஜீவனை பணைய வச்சு ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த மாசத்துக்குள்ள இந்த வருஷத்துக்குள்ள என் பிள்ளை, ஆண்டவரே, என் அண்ணன், என் தங்கச்சி, என் அக்கா எல்லாரும் ரட்சிக்கப்படணும், இதற்கு நீங்க வழிவாசலை திறக்கணும். ஒரு வைராக்கியமா ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனை, ஜெப வீராங்கனியை கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். அந்த ஆத்துமா பாரம் உள்ளவன் பரலோகத்துக்கு தகுதியானவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே நான் ஆத்துமா பாரம் தாங்க. நம்ம தினம் எனக்கு செபிக்க தாங்கன்னு கேட்கிறோம். நீங்க உங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே நீங்க வாழ்ந்தாதாங்க, அனுதின வாழ்க்கையில நீங்க வாழ்ந்தா மட்டும்தான் ஆத்துமா பாரம் உங்களுக்கு வரும். நைட்டு ஜெபத்துல ஒரு நாள் அழுது ஜெபிக்கிறது இல்லைங்க, அதுல இல்ல. தினம் தினம் நேரத்தை முதலீடு செய்து தேவ சமூகத்துல ஜெபிக்க வேண்டும். நேரத்தை முதலீடு செய்யணும். அவன் ஜீவனையே முதலீடு வைக்கிறான். தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, துரோகம் பண்ண ஜனங்களுக்காக பாத்தீங்கன்னா ஜீவனை முதலீடு வைக்கிறான். வச்சு சொல்றான், என் உயிரை எடுத்துக்குங்க, ஜீவ புஸ்தகத்துல என் பேரை கிறுக்கி போட்டுருங்க, ஆனா அவங்களுக்கு ஒண்ணும் நடக்க கூடாது, அவங்களை நீங்க மன்னிக்கணும், அழிக்க கூடாது என்பதை அவன் உத்தரவாதம் வந்து ஜெபிச்சு. ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜெபத்தை நான் கேட்டேன்பா, நான் கடைசி நாட்கள் அவங்களை நியாய தீர்ப்புல கொண்டு வருவேன், இப்போ உன் ஜனத்தை நடத்திட்டு போ, நான் உன் கூட வருவேன்னு அனுப்புனேன். அல்லேலூயா. ஒருத்தன் நம்முடைய நேரத்தை பணையமிட்டு ஆத்துமாக்களுக்கா ஜெபிக்கும் போது ஒரு நாளும் அந்த ஆத்துமா ஒரு நாளும் கெட்டு போகாது. தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீ இங்க உட்காரதுக்கு யாரோ ஒருத்தவங்க காரணமா இருந்திருக்கிறாங்க. நீ ஜெபிச்சனா அவங்க உட்காரதுக்கு நீ காரணமா இருப்ப, சபையில உட்காரதுக்கு நீ காரணமா இருப்ப. நீ ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் வீணா போகாது. நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆத்துமா பாரத்தோடு ஜெபிக்கிற உள்ளத்தையும் ஜெபாவிய நீங்க கேட்கணும். ஆத்துமா பாரத்தோடு ஜெபிக்கிற ஜெபாவியை கேட்கணும். ஆத்துமாக்களை குறிச்சா ஒரு பாரம் இருக்கணும். பாவத்துல போற பிள்ளைங்களை பார்த்து ஒரு பாரம் இருக்கணும். குடிக்கிற பிள்ளைங்களை பார்த்து ஒரு பாரம் இருக்கணும். விபச்சாரத்துல போறவங்களை பார்த்து ஒரு பாரம் இருக்கணும். அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். அவங்களுக்காக என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். நம்ம ஆண்டவர் பாவத்தை வெறுத்தாரே, பாவியை ஒரு நாள் இயேசு வெறுக்கவே இல்லை. பாவத்தை வெறுத்தார், ஆனா பாவியை வெறுக்கல. பாவியை ரட்சிப்பதற்காக தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இன்னைக்கு நம்மளை ரட்சிக்கிறதுக்கு அவர் தன்னுடைய உயிரை கொடுத்தாரு. இன்னைக்கு நீ இங்க உட்காரத்துக்கு யாரோ ஒருத்தவங்க காரணமா இருந்தாங்க, அடுத்தவங்க இங்க உட்காரத்துக்கு நீ காரணமா இருக்கணும். ஆண்டவர்கிட்ட எப்பயுமே சொல்லணும், ஆண்டவரே நான் ஆத்துமா பாரத்தோடு ஜெபிக்க எனக்கு கிருபை தாரு, கிருபை தாருன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆண்டவர்கிட்ட சொல்லாம இல்ல, கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே ஆத்மா பார உருக்கத்தோடு அழுது ஜெபிக்கணுமே. எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவரை பார்த்து, ஆத்ம பார உருக்கத்தோடு அழுது புலம்பனுமே, ஆத்ம பார இரக்கத்தோடு அழுது புலம்பனுமே, இரவும் பகலும் விழித்து ஜெபிக்கும் மெய்ப்பனாகணுமே, இரவும் பகலும் விழித்து ஜெபிக்கும் மெய்ப்பனாகணுமே, உம்மோடு இருக்கணுமே. எல்லா ஆண்டவரும் உம்மா போல மாறணும்பா. உம்மோடு இருக்கிறமே சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. ஐயா உம்மை போல் மாறணுமே,
சொல்லுங்க. இரவும் பகலும் விழித்து ஜெபிக்கும், விழித்து ஜெபிக்கும் மெய்ப்பனாகணுமே. இரவும் பகலும் மெய்ப்பனாகணுமே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா. நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா. உம்மைத்தானே இயேசையா. ஐயாவும் தாகம் எனது ஏக்கம், அடிமை நான் கதறுகிற காலை வேளையிலே எல்லா கரங்களை உயர்த்தி ஐயாவும் தாகம், எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அடிமை நான் கதறுகிறேன். என் ஜனங்கள் அறியணுமே, ஜனங்கள் அறியணுமே, என் ஜனங்கள் அறியணுமே. ரட்சகருமை தேடணுமே, ரட்சகருமை தேடணுமே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா. உம்மைத்தானே இயேசையா. ஹல்லேலூயா. நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. இயேசுவே, என் தேசத்துக்காய், என் சொந்த பந்தத்துக்காய் ஜெபிக்கிற ஆத்துமா பாரத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நமக்குள்ள ஆத்துமா பாரம் வேணுங்க, ஆத்துமா பாரம் நமக்கு வேணுங்க. அடுத்தது மூன்றாவது காரியம் 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நமக்கு உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்த போது உங்களுக்கு முன்னறிவித்தோம். போதுங்க. இங்க சொல்றாரு அடுத்தது, நீங்க நல்லா விக்கிரகத்தை விட்டுட்டு வந்துட்டீங்கம்மா, நீங்க ஆத்துமா பாரம் உங்களுக்கு வேணும்னு அவர் சொல்றாரு. அடுத்தது தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவன் சொல்றான், சோதனையிலே நிலைச்சிரு. உபத்திரம் வரும். சபைக்கு வந்தா பஞ்சமேட்டத்துல படுத்துக்கிற வாழ்க்கை நம்ம வாழ்க்கை கிடையாதுங்க. நம்ம வாழ்க்கை பாத்தீங்கன்னா கரடு மேடு எல்லாத்தையும் தாங்கி வரணும். சோதனை தான் ஒரு கிறிஸ்தவனுக்கு வெற்றியை கொடுக்கும். நமக்கு தெரியும், யாக்கோபு 1:12 சொல்லப்பட்டிருக்குது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவனுக்கு கர்த்தர் ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறான். சோதனையை சகிக்கணுங்க, சோதனையை சகிக்கணும். பைபிள்ல பார்க்கிறோம், நமக்கு கொஞ்ச நாள் நல்லா கடவுளுக்காக ஓடுறோம், ஓடிட்ட உடனே பாடு பிரச்சனை வந்த உடனே முதல் நம்ம செய்யற காரியம் என்ன தெரியுமா? சபையை விட்டு நின்னுடும். சபை ஆராதனைகளா ஞாத்திக்காம வரமா போறோமா? என்னைக்கு நமக்கு போராட்டம் துன்பம் வருதா அப்பதான் கடவுளை அதிகமா நம்ம தேடணும். நம்ம இந்த கூட்டத்துல கடவுள் நம்ம கூட பேசுவாரா, அந்த கூட்டத்துல கடவுள் நம்ம கூட பேசுவாரா, நம்மளை உருவாக்குவாரா, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சபைக்கு போவோமா, கர்த்தரை தேடும். இப்படி நம்ம வளர வளர வளரதான் நம்மளுக்கு கர்த்தர் ஜீவ கிரீடத்தை நம்ம கையில கொடுப்பார். அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்குது, நான் முன்னாடியே சொல்லிட்டேன்பா, நீ சபைக்கு வந்துட்டா நீ பாத்தீங்கன்னா மேலத்துக்கு கடவுள் வைப்பாரு இல்ல, நீ கீழே மேல போய் போய் வருவேன். ஆனாலும் ஒரு நாளும் கர்த்தர் உன்னை கீழே விட மாட்டாரு. உன்னதத்துல பறக்கிறதுக்கு கர்த்தர் கழுக போல உனக்கு உதவி செய்வார்னு சொல்லிட்டு பவுல் தன் ஜனத்துக்கு சொல்லித்தரான். இன்னைக்கு வருகைக்கு ஆயத்தமாக வேண்டுமானா, வருகையில நீ காணப்பட வேண்டுமானா கர்த்தர் உங்க கூட பேசுற சோதனையை சகிக்கணும். பைபிள்ல பாக்குறோம், யோசேப்பு என்கிற ஒரு மனுஷனை குறிச்சு நமக்கு தெரியும். அவன் செஞ்ச ஒரே ஒரு காரியம் என்ன? அவங்க சகோதரர் செய்யற தப்ப எடுத்துட்டு போய் அவங்க அப்பா கிட்ட சொன்னான். இதான் அவன் செஞ்சது. சொன்னானா, சொன்னதுனால ஒரு சொப்பனம் கண்டான். சொப்பனத்தை பார்த்த போது அதை சொன்ன உடனே எல்லாரும் அவனை பகைச்சாங்க. குழி வந்தது அவனுக்கு. அவன் பாத்தீங்கன்னா அடிமையாக அவன் கொண்டு போகப்பட்டான், எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். போர்த்திபார் வீட்டுல இருக்கிறான். மறுபடியும் போர்த்திபார் வீட்டுல உயர்வு வரும்னு நினைச்ச போது அவன் சிறைச்சாலைக்கு போயிட்டான். சிறைச்சாலையில இருந்த பாத்தீங்கன்னா பானபாத்திரக்காரன் என்ன பண்ணுவான், நமக்காக பரிந்து பேசுவான்னு நினைச்சான். பானபாத்திரக்காரன் அவனுக்கு பரிந்து பேசுவான். சோதனை
பைபிள்ல பாக்குறோம். 105ஆம் சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற வரைக்கும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டு கொண்டே இருந்தது, சோதித்து கொண்டே இருந்த ராஜா ஆள் அனுப்பி. அழகா இருக்கும். 105ல 20வது வசனம், ராஜா ஆள் அனுப்பி அவன் கட்டி அவிழ்க்க சொன்னான், அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து அந்த இடத்துக்கு கர்த்தர் அந்த சோதனையெல்லாம் அவன் சகிச்சதுனாலதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் அவன் வாழ்க்கையிலே நிறைவேறினது. இன்னைக்கு சோதனைய சகிச்சா மட்டும்தான் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் உன் வாழ்க்கையில நிறைவேறும். வாக்கு தத்துவம்னா நீ ஆசீர்வாதமா இருப்பாய், அதல்ல. கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கார், நித்திய ஜீவன் கொடுப்பனது கர்த்தருடைய வாக்கு தத்துவம். அல்லேலூயா. நித்திய ஜீவனை கொடுப்பன் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்துவத்தை நீ நானும் சுதந்திரிச்சுக்க நீ விரும்புறியா? கர்த்தரும் கூட பேசுறாரு, சோதனையை சகித்து அதுல இருந்து ஜெயிச்சு வந்துரு. அந்த சோதனை உன் வாழ்க்கையில உயர்வை கொடுக்குமே கண்டி கீழே தள்ளவே தள்ளாது. யோசேப்ப ஒரு நாளும் கர்த்தர் மறக்கல. சிறைச்சாலையில யாரும் அவங்க கூட இல்ல, ஆனா கர்த்தர் அவங்க கூட இருந்தார். கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்தான்னு பைபிள்ல போட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையில இருக்கிற சிறையிருப்பு, போராட்டம் எல்லாத்துலயும் கடவுள் நம்ம கூட இருப்பா. சோதனையை தப்பித்து கொள்ளுகிற வழியும் கர்த்தர் உனக்கு காட்டுவா. சோதனையை சகிக்கிற பலனையும் கர்த்தர் உனக்கு கொடுப்பா. ஒரு வழி உனக்கு அடைக்கப்பட்டாலும் 7 வழியை கர்த்தர் உங்களுக்கு திறப்பா. ஆனா நீ நிலைச்சிருந்தா மட்டும்தான் திறப்பா. நிலைச்சிருக்கணும். விட்டுட்டு ஓடிட்டேன்னு வச்சுக்கிய, இன்னும் பாருங்க, நம்ம தேவனை விட்டு ஓடினா நமக்குள்ள ஒரு பிசாசு இருந்தா 7 பிசாசு கூட வந்துடும் நம்ம கூட. தேவனை விட்டு மட்டும் போவே கூடாது. பாருங்க, இந்த பின்மாற்றக்காரங்க இருக்கிறாங்களே, அவங்கள கொண்டு வர்றதுக்கு கர்த்தர் நிறைய வாய்ப்பு கொடுப்பார். ஒருவேளை அவங்க மனம் திரும்பலன்னா இதை விட 4 மடங்கா தண்டனையை கொடுத்து கூட்டு வருவார். அதான் அவருடைய வேலை. ஏன்னா அவங்க தேவனோடு இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் அழகாய் சொல்லுகிறார், சோதனையில நினைச்சிரு. அப்போ உனக்கு பரலோகம், உனக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நீ என்ன பண்ணுவ? சுதந்திரிச்சு கொள்ளுவ அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்தது 4வது காரியம். 4வது காரியத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்பட்டால் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து அந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராய் இருக்கிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா, நான் பரலோகத்துக்கு போனோம். எத்தனை பேருக்கு பரலோகம் நான் போகணும்னு ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இங்க பைபிள் தெளிவா உனக்கு போட்டிருக்குது. நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. 3வது வசனம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. எல்லாம் சொல்லலாமா? நான் பரிசுத்தமாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். நான் பரிசுத்தமா இருக்குன்றது அவர் விரும்புறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்குது, நான் பரிசுத்தமாக வேண்டும் என்பது தேவ சித்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியவே முடியாது. இன்னைக்கு சபை உன்னை அங்கீகரிக்கலாம், பரிசுத்தம் இல்லைன்னா கூட சபை உன்னை சேர்த்துக்கும். என்ன சொல்லுவாங்க? பாவியை ரட்சிக்கதான் என்ன பண்ணிருக்கிறேன், சபை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சபை உன்னை சேர்த்துக்கலாம், உன் ஊழியக்காரன் உன்னை சேர்த்துக்கலாம். நீ பாவியாவே செத்தினா உன்னை அடக்காராதனை கூட பண்ணலாம், உனக்கு ஜெப கூட்டம் கூட நடத்தலாம், நீ தான் என்ன பண்ண எல்லாமே செய்யலாம். ஆனா பரலோகம் பரிசுத்தம் இல்லைன்னா உன்னை ஏத்துக்காதுங்க. பரலோகம் பரிசுத்தம் இல்லைன்னா உன்னை ஏத்துக்காது. இன்னைக்கு எது ஒன்னாலும் உன்னை பாத்தீங்கன்னா, இந்த சபையிலன்னா இன்னொரு சபை, இங்க இந்த பிரச்சனை கிடையாது. உங்களை யார் அங்கீகரித்தாலும் பரலோகம் உங்களை அங்கீகரிக்கணும். இல்ல, பரிசுத்தம் இருந்தா மட்டும்தான் பரலோகம் உங்களை அங்கீகரிக்கும். தேவ பிள்ளை, இதை மறக்கவே கூடாது. நீங்க இங்க சொல்றாரு, வேசி மார்க்கத்துக்கு விலக்கிருங்க, அவனுடைய பாண்டத்திலே அவனவன் வாழணும். உங்களுக்கு தெளிவா இதை நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, புருஷன் தன் மனைவியோடு சந்தோஷமா இருக்க வேண்டும், மனைவி தன் புருஷனோடு சந்தோஷமா இருக்கணும். வேற ஒரு காரியத்துல நீங்கள் ஈடுபட்டீர்களானால் பரலோகம் உங்களை அங்கீகரிக்காது. பரலோகத்தினுடைய வாசல் கிட்ட கூட உன்னால போக முடியாது. பரிசுத்தம் தேவனுக்கு தேவை. தேவ பிள்ளையே, இன்னைக்கு யாருக்கு மறைவா நீ பாவம் செஞ்சாலும் பைபிள் தெளிவா ஒண்ணு சொல்லுது, கர்த்தருக்கு முன்பாக இருளும் வெளிச்சமா இருக்கும்.
அதனால்தான் சங்கீதத்துக்காரன் தாவீது 139வது சங்கீதத்திலே சொல்லுகிறார், நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பூமியின் கடையாந்தரத்திலே போனாலும் உம்முடைய கரம் என்னை தாங்கி கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லுகிறார். இன்னைக்கு உன்னை பார்க்கிறவர் அவர்தான். இன்னைக்கு பரலோகம் போனோம் அப்படின்னா நீ பரிசுத்தமா வாழ்ந்துதான் ஆகணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பைபிள்ல ஒரு மனுஷனை குறிச்சு நம்ம பார்க்கிறோம். அவனுக்கு ஒரு சபை இல்ல, ஒரு பிரசங்கிக்கிற பிரசங்கியார் இல்ல, அவனுக்கு ஆறுதல் சொல்ல தாய் தகப்பன் இல்ல, அவன் கூட பிறந்த சகோதரன் அவனுக்கு இல்ல, உதவி செய்ய ஆள் இல்லாத யோசேப்பு எகிப்தில் இருக்கும்போது சொல்லுகிறார், 39வது ஆதியாகம புத்தகத்திலே 9வது வசனத்துல சொல்றான், கர்த்தருக்கு விரோதமா நான் பாவம் செய்வது எப்படி? ஆமென். அவன் சொல்றான், இங்க இந்த வீட்டுல யாரும் இல்ல, உன் புருஷன் இல்ல, வேலைக்காரங்க இல்ல, வேலைக்காரி இல்ல, ஆனா என்ன ஒருத்தர் மேல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கிறாரு, என்ன பாத்துக்கிட்டே இருக்கிறாரு, என்ன தூங்காம என்ன பாத்துக்கிட்டே இருக்கிறாரு, நான் போறதையும் நான் உட்கார்றதையும் நான் எழுந்துக்கிறதையும் பாத்துக்கிட்டே இருக்கிறாரு, அவருக்கு விரோதமா நான் எப்படி பாவம் செய்வேன்? அவன் கேட்கிறான், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று கேட்டான். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பரிசுத்தமா வாழ்றதுக்கு ஒரு வழி இருக்குதுன்னா தெரியுமா? தேவனுக்கு பயப்படுறவன் பரிசுத்தமா இருப்பான். தேவனுக்கு பயப்படுறவன் எப்படி இருப்பான்? பரிசுத்தமா இருப்பான், உண்மையா இருப்பான். உண்மையா இருப்பான். உண்மைதான் பரிசுத்தத்துக்கு அடையாளம். உண்மையா இருப்பான். தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்கணும். அதுதான் இங்க சொல்றாரு. நீங்க வீட்டுல கூட போய் வாசிச்சு பாருங்க. என்ன பண்ண, அவனுடைய பாண்டத்திலே அவனவன் சந்தோஷப்படும். அவன் மனைவியோடு அவனவன் இருக்கணும், அவன் புருஷனோடு அவனோடு வாழணும். இதுதான் வேதம் சொல்லுகிற பரிசுத்தம், வேதம் அங்கீகரிக்கிற ஒரு காரியம். இதுல நம்ம உண்மையா இருக்கணும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவே முடியாது. பவுல் சொல்றார், நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டேன், இந்த வழியில போனா மட்டும்தான் பரலோக வழி உனக்காக திறக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோக வழி உனக்கு அப்பதாங்க திறக்கப்படும். வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4வது அதிகாரம் 7, 8 வாசிங்க பார்க்கலாம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, நமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்துள்ள தேவனையே அசட்டை பண்ணுகிறார். நல்லா கவனிங்க. இங்க தேவன் உன்னை என்னை எதுக்கு அழைக்கலையா? எதுக்கு அழைக்கலையா? அசுத்தத்துக்கு அழைக்கல. நம்மளை எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? பரிசுத்தத்துக்கு தான் அழைச்சிருக்கிறார். நம்மளை எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? பரிசுத்தத்துக்கு தாங்க நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அவர் சொல்றார், தேவன் அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்துக்கு நம்மளை அழைச்சிருக்கிறார். அடுத்த வசனம் வாசிமா மறுபடியும். 8 வாசி. ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல நமது பரிசுத்த ஆவியை அசட்டை பண்ணுகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. அல்லேலூயா சொல்லிடுங்களே. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இன்னைக்கு இந்த வார்த்தை, இன்னைக்கு என்ன டேட்டு? 12 ஞாயிற்றுக்கிழமை இந்த வார்த்தை உனக்கு புறப்பட்டு வருது. நீ பரிசுத்தமா வாழு. ஒருவேளை என்ன பண்ணா, நான் தானே நீ அசட்டை பண்ணினா, என்ன நீ அசட்டை பண்ணலையா? பரிசுத்த ஆவியானவரை நீ அசட்டை பண்றீங்க. பாருங்க, பைபிள்ல தெள்ள தெளிவா சொல்லி இருக்கிறது, பிதாவை அசட்டை பண்ணதுனால இஸ்ரவேல் ஜனங்க சிறையிருப்புக்கு போனாங்க. அடுத்தது இயேசு கிறிஸ்துவ வானா அப்படின்னு சொல்லி அசட்டை பண்ணதுனால ஜனங்க என்ன பண்றாங்க? இன்ன வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்க மேசியாவே வாரோம், மேசியாவை வந்து போயிட்டாரு அவரு, இன்ன வரைக்கும் என்ன பண்றாங்க? கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இவங்க எல்லாம் அசட்டை பண்ணா, பிதாவை அசட்டை பண்ணிடலாம், இயேசு கிறிஸ்துவ அசட்டை பண்ணா, பரிசுத்தாவியானவரை அசட்டை பண்ணிட்டீனா அவர் தான் பரலோகம் கொண்டு போறவர். அவர் தான் எப்போ ரகசிய வருகை வருது, அப்போ பரிசுத்தாவியான இந்த பூமியை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டுருவாரு. இப்போ சபை நடக்கும். இப்ப ரகசிய வருகைக்கு போயிட்ட பின்னாடி ஒரு சில கூட்டம் இருக்கும், சபை நடக்கும், ஆனா பரிசுத்தாவியான இருக்க மாட்டேன். சொல்றார், பரிசுத்தாவியானவரை நீ நானும் அசட்டை பண்ணக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்தா மனுஷனை பார்க்கவே கூடாதுங்க. கடவுள் என் கூட இன்னைக்கு இந்த வார்த்தை எனக்கு தேவை, இன்னைக்கு எனக்கு பரிசுத்தம் தேவை, இன்னைக்கு நான் விட வேண்டியதை விடணும், இன்னைக்கு எனக்கு ஆத்துமா பாரம் தேவை, நான் இன்னைக்கு சோதனையை சகிக்கணும்னு ஆண்டவர் என் கூட பேசுறாரு என்பதை நான் கற்றுக்கொண்டு அதன் மேல நான் ஏறி போகும்போது ஒரு உயர்வை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷன் பரிசுத்தமா வாழணும்னா தேவனுக்கு பயப்படுகிற பயம் வேண்டும். ஆமென். சொல்றார், பரிசுத்தத்தை கர்த்தர் விரும்புறாரு. உங்ககிட்ட பரிசுத்தத்தை விரும்புறாரு. அசுத்தத்துக்காக உன்னை அழைக்கல, பரிசுத்தத்துக்காக தான் உன்னை என்ன பண்ணிருக்கிறாரு? அழைச்சிருக்கிறாரு. இந்த பரிசுத்தத்தை நீ என்ன பண்ணக்கூடாது?
அசட்டை பண்ணக்கூடாது. என்னதானே பாஸ்டமா தானே பேசுறாங்கன்னு சொல்லாதே. இங்க பரிசுத்தாவியானவர் கூட பேசிட்டு இருக்கிறாரு. இந்த நாள் உனக்கு இன்னொரு நாள் வருமானம் எனக்கு கிடைக்காது. இந்த நாளை நீ மிஸ் பண்ணாத. பரிசுத்தத்தை கேளு, அவர் பரிசுத்தத்தை கொடுப்பா. ஒரு மனுஷன் ஒரு நாள்ல பரிசுத்தமாக மாட்டான். தினம் தினம் நம்ம என்ன பண்ணணும்? கழுவ வேண்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பரண்டு மேல இருக்கிற பாத்திரத்தை எடுத்து நம்ம கழுவாம சமைப்போமா? சமைக்க மாட்டோம். தினம் கழுவுற பாத்திரத்தை தான் எடுத்து சமைப்போம். கழுவுற பாத்திரமா இருந்தாலும் சாப்பாடு செய்யும் போது என்ன பண்ணுவோம்? தண்ணி ஊத்தி ஒரு அலசுவோம் இல்ல, அலசிட்டு தான் என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன பண்ணுவோம்? சாப்பாடு செய்ய ஆரம்பிப்போம். நம்ம எப்படி நம்ம பரிசுத்தமா காத்து கொள்ள வேண்டும் என்பதை கர்த்தர் நம்மளுக்கு பேசுகிறார். நம்ம அப்படி வாழும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்தது கடைசி பாயிண்ட்டுக்கு நான் வந்துட்டேன். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம். ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிவுள்ளவர்களாய் இருக்க கடவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லலைங்க, பைபிள் சொல்லுது. மத்தவன் தூங்குற மாதிரி நீ தூங்காத, தெளிவுள்ளவனாயிரு. அப்பதான் உனக்கு பரலோகம்னா வருகுது. சொல்லுங்களேன், ஆயத்தமா இருக்குது. அல்லேலூயா. தெளிவுள்ளவனா இருக்கணும், விழித்து இருக்கணுங்க. விழித்து இருக்குன்னா நான் நைட் எல்லாம் விழிச்சிருக்கணும் அப்படி இல்லைங்க. நம்மளுக்குள்ள எப்பயுமே எப்ப வருவாரு நமக்கு தெரியாது. நம்ம கூட சொல்லுவோம், எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்குது நம்ம இருதயம். கண் விழித்து காத்துறோம். அந்த 10 கன்னிகைல 5 கன்னிகை எப்படி காத்துட்டு இருந்தாங்க, அது மாதிரி காத்துக்கிட்டே இருக்கணும். இங்க சொல்லப்பட்டிருக்குது, தூங்குகிற நீ விழிப்புள்ளவனாயிரு, மத்தவனை போல தூங்காதே. இவன் தூங்குறான், இவன் பண்றான். ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் என்ன பண்ண, சின்ன பசங்க மாதிரி என்ன பண்ணக்கூடாது? கம்ப்ளைண்ட் பண்ணவே கூடாது. இவ பேசியிருந்தா இதை கேட்க மாட்டேன்ற, இவங்க தூங்குறாங்க இவங்களை கேட்க மாட்டேன், மத்தவங்கள மாதிரி நம்ம இருக்க கூடாது. எனக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் இங்க உறவு. எனக்கு ஆண்டவருக்கு மட்டும்தான். அவர் மட்டும்தான் என்ன பரலோகம் கொண்டு போக முடியும். பாருங்க, பரலோகத்துக்கு யாருடைய ரெக்கமெண்டேஷன் கிடைக்காங்க என்ன பண்ண முடியாது? செல்லவே செல்லாது. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இன்னைக்கு என்ன பண்ணா, நான் ஏஜி சபைக்கு போறேன், நான் லட்சக்கணக்கான ஜனம் வராங்க, அந்த சபைக்கு போறேன், எனக்கு பரலோக வாசல் விடுனா விட மாட்டாரு ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பாஸ்டருடைய பையன், நான் பரலோகம் போயினா விடவே மாட்டாரு ஆண்டவர். நான் தசமபாகலாம் கொடுத்திருக்கிறேன், சபையை கட்டுறதுக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கிறேன், எனக்கு பரலோகம் இருக்குதுன்னா விட மாட்டாரு கடவுள். இங்க சொல்லப்பட்டது, ஆயத்தம் இருக்கிறவன் தான் பரலோகம் போக முடியும். ஆயத்தம் இருக்கணும். பழச விட்டுட்டு வெளியே வா, ஆத்துமா பாரப்படு, சோதனைய சகி. அடுத்தது சொல்றாரு பரிசுத்தமாயிரு. அடுத்தது சொல்றாரு மத்தவன் தூங்குற மாதிரி தூங்கிட்டு இராதே. உன்னுடைய நாட்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். ஒவ்வொரு நொடியும் கர்த்தர் கொடுக்கிறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்? நம்ம ஜாக்கிரதையா இருக்கணுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கடைசி நாட்கள்ல 2 காரியம் நடக்கும். வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, இவைகள் எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? 6ஆவது வசனம் வாசிமா. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனால் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். பாருங்க, யுத்தங்களும் செய்தி நம்ம எங்க கேட்போம்? தேசத்துல கேட்போம், மாவட்டத்துல கேட்போம். இதெல்லாம் பொதுவான காரியம். யுத்தங்களுடைய செய்தியை ஊர்ல காப்போம், தேசத்துல கேட்போம். ஜனங்களுக்கு விரோதமா என்ன பண்றோம்? ஊர்ல பாக்குறோம், நம்ம சொந்தக்காரர்களையே பாக்குறோம். சொத்துக்காக என்ன பண்ணுவான்? ஏமாற்றம் இருக்கிறான். என்ன பண்றான் அப்படின்னா, பிள்ளைங்களுக்கு பணத்தை சம்பாதிக்கிறோம், அநியாயமா சம்பாதிக்கிறோன்னு இருக்கிறான். இதெல்லாம் என்ன பண்ணுவோம்? நம்ம உலகத்துல பார்ப்போம், ஊர்ல கேட்போம். இதெல்லாம் வருகைக்கு அடையாளம். இதெல்லாம் ஊர்ல பார்ப்போம். ஆனா இன்னொரு காரியம் இருக்குது, நம்ம உள்ளத்துல ஒண்ணு இருக்குது. வாசிங்களேன், 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 2ஆம் வசனம்.
சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதரிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவைகளை நீ விட்டு விலகு. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிறார். பெண் போதுமா இங்க சொல்லப்பட்டிருக்குது. மேலும் கடைசி நாட்களிலே கொடிய காலம் என்று வருவென்று அறிவீர்களா? இதெல்லாம் என்ன பண்ணீங்க நீங்க பாப்பீங்க. மனுஷன் நீங்க எப்படி இருப்பீங்களா? வெளிய பாக்குறோம் செய்தி, யுத்தம், சண்டைலாம் எங்க நடக்குது? வெளியில. இது எங்க நடக்குன்னா தற்பிரியர், பணப்பிரியர், அடுத்தது பாத்தீங்கன்னா அகந்தை உள்ளவர்கள், தூஷிக்கிறவர்கள், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்கள், நன்றி இல்லாதவர்கள், பரிசுத்தம் இல்லாதவர்கள், சோப அன்பு இல்லாதவர்கள், இணங்காதவர்கள், அவதூறு செய்வதெல்லாம் எங்க நடக்கும்? அதெல்லாம் வெளியே நடக்கும். இதெல்லாம் எங்க இருக்குது? உள்ளத்துல இருக்குது. எங்க இருக்குது? உள்ளத்துல இருக்குதுங்க. இன்னைக்கு இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீ நானும் வெளியே வந்தாதான் பரலோகம் நமக்கு ஆயத்தமா இருக்கும். யுத்தங்களின் செய்திகளை கேட்பீங்க. அப்ப நம்ம ஆயத்தமாயினோம். இது பாத்தீங்கன்னா உள்ள நடக்குது. நன்றி இல்லாதவன், அன்பு இல்லாதவன், தேவனுக்கு பயப்படாதவன், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவன், இப்படிப்பட்டவன் என்ன பண்ண மாட்டானா பரலோகத்துக்கு போக மாட்டான். பைபிள்ல போட்டு பாருங்க. நன்றி உள்ளவங்களா இருக்கணும். ஒரே ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்லிட்டு நான் முடிக்கிறதுக்கு பிரயாசப்படுறேன். நன்றி உள்ளவங்களா இருக்கணும். நன்றி இருக்கணும். யார் மேல தெரியுமா நன்றி இருக்கணும்? முதல்ல தேவனுக்கு நீங்க நன்றியா இருக்கணும். மனுஷனை விட்டுருங்க. தேவனுக்கு நன்றியா இருக்கிற மனுஷனுக்கு நன்றியா இருப்பான். பைபிள்ல ஒரு மனுஷன் உங்களுக்கு நான் காட்ட விரும்புறேன். உங்களுக்கு அப்படியே நான் சொல்றேன். இது தெரிஞ்ச காரியம் தான். தாவீதை குறிச்சு உங்களுக்கு தெரியும். தாவீது பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 7ஆவது அதிகாரத்துல தான் சொல்லுவான், ஆண்டவரே இந்த அடியாரை நெருப்பதற்கு நானும் என் வீடும் எம்மாத்திரும். அவன் சொல்லுவான், நானும் என் வீடும் எம்மாத்திரன்னு சொன்னவன் 12ஆவது அதிகாரத்துக்கு கிட்டவன் 11ஆவது அதிகாரம் 10ஆவது அதிகாரம் கிட்டத்தட்ட வந்த போது அவன் என்ன ஆயிட்டான்னா பட்சவாளோடு கூட அவன் பாவம் செய்தான். இந்த பட்சவாள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உரியாவுடைய மனைவி. இந்த உரியா யாரு பாத்தீங்கன்னா தாவீதினுடைய மெய் காப்பாளன். அவனை காக்குறவன். எதிரி வந்தா அவன் உயிரை கொடுத்து தாவீது உயிரை காக்குறவன். இதை விடுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பட்சவாள் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா பைபிள்ல சொல்லப்படுது அகிதோப்பேலுடைய பேத்தி தான் இவன். இந்த அகிதோப்பேல் யார் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலோசனை கொடுக்க. அகிதோப்பேலுடைய ஆலோசனை தேவதூதனுடைய ஆலோசனை போல இருக்குமா? தேவனுடைய ஆலோசனை போல. அப்படி ஆலோசனை கொடுக்கிறவன் அவனுடைய பேத்தி இவ. தான் உயிரையே பணைய வைக்கிற மனைவி இவ கிட்ட போய் நன்றி இல்லாம உயிரையே கொடுக்கிறவனுக்கு நன்றி இல்லாமல் செய்தே தப்பினாலே அவன் செய்த பாவத்தினால அவன் பட்ட பாடு ரொம்ப பெருசு. நன்றி இருக்கணுங்க. நம்மள ஆடுக்கு அழகா சொல்லுவாரு நாத்தான் தீர்க்கதரிசி. ரொம்ப அழகா சொல்லுவாரு, ஆடுக்கு பின்னாடி போயிட்டு இருந்தியே, உன் அப்பா உன்னை பார்க்கல, உன் அம்மா உன்னை பார்க்கல, உன் சகோதரன் உன்னை பார்க்கல, யாருமே பார்க்கலையே, கர்த்தர் தானே உன்னை பார்த்தாரு, உனக்கு ராஜ்யத்தை கொடுத்தாரு. ராஜ்யத்தை மட்டுமா கொடுத்தாரு? ராஜாவுடைய மகளையே உனக்கு திருமணம் பண்ணி கொடுத்தாரு. நீ இது எது கேட்டதுனால கர்த்தர் உனக்கு கொடுத்திருப்பாரு. இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செஞ்சுட்டி அப்படின்னு கேட்கிறார். நன்றி இல்லாத ஒரு குணம். உயிரை கொடுக்கிற உயிர் காப்பாளனுக்கு நன்றி இல்லாமல் நடந்தான். தனக்கு ஆலோசனை கொடுக்கிற தன் வம்சத்துக்கு நன்றி இல்லாமல் நடந்தான். அதனால அவன் சந்தித்த விளைவு என்னதுறீங்க? பைபிள்ல போட்டிருக்குது, நீ யாருக்கும் தெரியாம அந்த பெண்ணோடு விபச்சாரம் செஞ்ச, பாவம் செஞ்ச. ஆனா உன் பெண்ணோடு ஒருத்தன் பாவம் செய்வான் பாத்தீங்கன்னா எல்லாரும் பார்க்கிற போது அவன் பாவம் செய்வான். அந்த பாவம் எல்லாருக்கும் முன்பாக வெளியரங்கமாகும் என்றார். நன்றி உள்ளவனா இருக்கணும். முதல்ல கடவுளுக்கு நன்றி உள்ளவனா இருக்கணும். 2வது நமக்கு உதவி செய்யறவங்களுக்கு நன்றி உள்ளவனா இருக்கணும். எனக்கு வாய் இருக்குதுன்னு மத்தவங்களை காயப்படுத்துற மாதிரி பேசவே கூடாது. அவங்க செஞ்ச நன்மையை நம்ம நினைச்சு பார்க்கணும். நினைச்சா மட்டும்தான் நிதானிப்பு நமக்குள்ள வரும். நன்றி இருக்கணும். நன்றி உள்ளவனா தற்பிரியன், பணப்பிரியன், நன்றி இல்லாதவன், சோப அன்பு இல்லாதவன், இவெல்லாம் பரலோகத்துக்கு போகவே முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் எனக்குள்ள எப்ப வரும்னா நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு இருக்கும் போதுதான் வரும். எல்லாம் கவனிங்க. பைபிள்ல ஏனோக்க குறிச்சு நமக்கு நல்லா தெரியும். ஏனோக்க குறிச்சு நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். இந்த ஏனோக்கு பாத்தீங்கன்னா மோசே போல ஜனங்களை வழி நடத்தினானா? இல்ல. ஆபிரகாமை போல 25 வருஷம் காத்திருந்த பிள்ளை பெத்துக்கிட்டானா? இல்ல. வேதம் சொல்லப்பட்டிருக்குது. இல்லைன்னா நோவாவை போல
பைபிள்ல சொல்லப்பட்டது, ஏனோக்கு தேவனோடு எடுத்துக்கொள்ளப்பட்டான். எப்படிங்க எடுத்துக்கொள்ளப்பட்டான் தேவனோடு அப்படின்னா, அனுதினமும் தேவன் கூட நடந்தான். இன்னைக்கு நான் பரலோகம் போனேன்னா ஒரே ஒரு வழி இருக்குது, நான் தேவனோட தினம் நடக்க வேண்டும். தேவனோட நடக்கணும். தேவன் வருவாரா என் கையை பிடிச்சி நடக்கிறதுக்கு இல்ல, நம்ம தினமும் செபிக்கிறவங்களா, அனுதின வேத வாசிப்பு, அனுதின ஜெபம், அனுதின ஊழியம், அனுதின பரிசுத்தம் என்று நம்ம வாழ்க்கையை காத்து கொள்ளும் போது அந்த வாய்ப்பை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். எனக்கு எதுவுமே செய்யலைங்க, தேவன் கூட நடந்தான், அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவனோடு நடக்கிறவன் அவர் ராஜ்யத்திலே எடுத்துக்கொள்ளப்படுவார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்குது. கடைசியா வாசிச்சு முடிக்கலாம். 4வது அதிகாரத்துல நான் 14வது வசனத்துல இருந்து 18வது வசனம் வரைக்கும். இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட எடுத்துக்கொள்ளப்படும் போது இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நீ இப்படிலாம் நடந்தீனா, பைபிள்ல போட்டிருக்குது, முதல்ல உன் பழச விட்டுட்டு விக்கிரகத்தை விட்டு வெளியே வந்துட்டீனா, ஆத்துமா பாரம் உள்ளவனா இருந்தீனா, அடுத்தது பாத்தீங்கன்னா சோதனையை சகிக்கிறவனா இருந்தீனா, பரிசுத்தம் உள்ளவனா இருந்தீனா, கர்த்தர் ஏனெனில் ஆரவாரத்தோடும் பிரதான தூதரோடும் தேவ எக்காலத்தோடும் அவர் வானத்திலிருந்து வருவாரு. அல்லேலூயா, வானத்திலிருந்து வருவாரு. வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்னாடி பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எழுந்திருப்பாங்க. இன்னைக்கு இந்த 4 காரியத்துல நீ ஒழுங்கா இருப்ப அப்படின்னா, உனக்கு கர்த்தர் அவர் வரும் நாளிலே நீ அவரோடு கூட போகிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் ஆண்டவரோடு போக விரும்புறீங்களோ, நீங்க எல்லாரும் ஆண்டவரோடு கூட போக விரும்புறவங்க, நீங்க இந்த காரியத்தை கடைபிடிக்கும் போது அவரோடு கூட நீங்க இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.